பொதுவாக நமக்கு இந்த கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகுறதுன்றது நம்ம சின்ன பிள்ளையிலிருந்தே நம்மளுடைய உணவு முறை பழக்க வழக்கத்தினாலும் நம்மளுடைய உடல்களை க்ளீன் பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்ம செஞ்ச மிஸ்டேக்ஸ்னாலையும் ஏற்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த கொழுப்பு கட்டி அப்படின்னே சொல்லலாம். ஆமாம். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா, உடம்புல வந்து நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குளியல் முறை இருக்கு இல்லையா, இது ஏதோ வெளியில் இருக்கக்கூடிய அழுக்க போக்குறதுக்காக நம்ம குளிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெப்பத்தை நியூட்ரல் பண்ணுறதுக்காக குளிக்கக்கூடியது தான் நம்மளுடைய தினந்தோறும் குளிக்கக்கூடிய குளியல் முறை. இந்த கொழுப்பு கட்டி இருக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், அவங்க வந்து அந்த குளியலில் நிச்சயமாக வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அதாவது நல்ல அவங்களுடைய பாடியில் அதிகப்படியான வெப்பம் இருக்கிற சமயத்தில் அவங்க போய் குளிக்கிறதுக்காக வந்து ஷவரில் நின்று கொஞ்ச நேரம் நனைஞ்சிட்டு சடனாக அப்படியே வந்து வெளியே வந்தவங்களாக இருப்பாங்க. அதாவதுனா அதிக நேரம் உடம்பை குளிர்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை பண்ணாமல் லைட்டாக ஒரு 4 கப்பு மட்டும் தண்ணியை ஊற்றி குளிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டு உடனே டக்குன்னு துவட்டி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க.